முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணும் வாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா, நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர்லேருந்து என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கேற்கல, அவங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படின்னா